அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமருகிறார். குருவினுடைய இந்த பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அப்படி ஒரு இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் குரு பகவான் நுழைகிறார். ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். இது நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பமான சூழ்நிலைகளை விட்டு வெளிவருவதோடு தெளிவான மனநிலையுடன் அனைத்தையும் அணுகக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. எனவேதான் அனைத்திலும் தெளிவு பிறக்கும் நேரமாக இந்த குரு பயிற்சி மிக பெரிய அளவில் மாற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு மிகவும் வீரியமாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்வதால் இல்லத்தில் பல்வேறு வகையான திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையும். நல்ல வரன் கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. முழு சுபகிரகம் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். எந்த காரியத்தை தொட்டாலும் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான தடைகளை சந்தித்து வந்த நிகழ்வுகளில் குழப்பத்தில் இருந்து வெளிவருவதால் தெளிவான மனநிலையுடன் அணுகுவதால் அனைத்திற்கும் சிறந்த தீர்வு காணக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் லாபஸ்தானத்திற்கு வருவது, சனியுடன் இணைவது அதிரடியான மாற்றங்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழல் மிகவும் அதீதமாக கிடைக்க இருக்கிறது. எனவேதான் இந்த காரியத்தை தொட்டாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அதிலும் உத்தியோக ரீதியாக சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக அமைகிறது. பல்வேறு வகையில தடையை சந்தித்த நிகழ்வுகள்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தும் குறைவதால் உத்தியோக ரீதியாக மிக சிறந்த ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள், பொறாமைகள் வெகுவளவில் குறைகிறது. குரு தனஸ்தானத்திலும் சூரியன் உச்சம் பெற்று ஜென்மராசியிலும் சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் மிக அற்புதமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் அதிரடியான தொழில் ரீதியான விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் என அனைவருமே மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை ரீதியாக இருந்து வந்த அலைச்சல்கள் வெகுவளவில் குறைந்து லாபம் உயர்வதோடு மட்டுமல்லாது தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன. இது நிச்சயம்
நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலாகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சந்திரனும் லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைவதால் இரட்டிப்பு நன்மை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் இருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சூரியனும் பொதுவாக ஜென்மராசியில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய அளவில் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல தடைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் அலைச்சல் சிரமமின்றி கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் மெதுவாக செயல்பாடுகள் இருந்தாலும் அவை மிக பெரிய அளவில் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயஸ்தானமாகிய 12 இருந்தாலும் மோட்ச கரகரான கேது 6 இருப்பதால் பல அதிரடியான விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராகு மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல சுப விரயங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில விவசாயம் சார்ந்த புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் விரயத்தில் தான் சஞ்சரிக்கிறார். ஆனால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். விரயஸ்தானத்தை வலுவிழக்க செய்திருப்பதால் அலைச்சலோ சிரமமோ வெகுவளவில் நிச்சயமாக குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு என்பதை ராகு, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக நிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் நவ கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக குழப்பமான மனநிலையுடன் காற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என பல சிரமங்களையும் குழப்பமான மனநிலையும் இருந்த சூழ்நிலையில் தெளிவு பிறக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் மேசராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா சென்று வாருங்கள். சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு புத்துணர்ச்சியும் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும். விரய செலவுகளும் சுப விரயமாக மாறும். உங்களுடைய வாழ்வில் பல நன்மையான செய்திகள் நிச்சயம் கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு